அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஹிந்தி நியூஸ் பேப்பர்ல என்ன இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியாவோட ரீட்டெயில் இன்ஃப்ளேஷன் கம்மியா இருக்கு. 69 மாதங்கள் இல்லாத அளவுக்கு கம்மியா இருக்கு அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. ரீட்டெயில் இன்ஃப்ளேஷன் அப்படின்னா சந்தை பணவீக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இப்ப நமக்கு பொருட்கள் இப்போ காய்கறிகளோட பொருட்கள் இதெல்லாமே அதிகமாகறப்ப ரீட்டெயில் இன்ஃப்ளேஷன் அதிகமாகுது அப்படிங்கிறத சொல்லுவோம். பொதுவா இப்ப பார்த்தீங்க அப்படின்னா, இப்ப ஏன் கம்மியா இருக்கு அப்படின்னா, நமக்கு ஃபுட் பிரைஸஸோட இந்த உணவுப் பொருட்களோட விலை அப்படிங்கிறது கம்மியா இருக்கு. ஃபுட் ப்ராடக்ட்ஸோட பிரைஸஸ் அப்படிங்கிறது கம்மியா இருக்கு. உதாரணத்துக்கு வெஜிடபிள்ஸ் இந்த மாதிரியான பொருட்களோட விலை கம்மியா இருக்கனால, நமக்கு ரீட்டெயில் இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறதும் கம்மியா இருக்கிறதாக சொல்லியிருக்காங்க. சரியா? ரீட்டெயில் இன்ஃப்ளேஷன் எவ்வளவு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3.16% இருக்கு. கெ கெட கடந்த ஒரு 69 மாதம் கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷத்துல பார்த்தீங்க அப்படின்னா, இதுதான் இருக்கறதுலயே லோயஸ்ட்டா போனது. சரிங்களா? ரீட்டெயில் இன்ஃப்ளேஷன் கம்மியா இருக்கிறது ஓரளவுக்கு நல்லது தான். இப்ப ரீட்டெயில் இன்ஃப்ளேஷன் கம்மியா இருந்துச்சு அப்படின்னா, ஆர்பிஐ என்ன பண்ணுவாங்கன்னா, ரெப்போ ரேட் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த கம்மி பண்ணுவாங்க. சரியா? ரெப்போ ரேட்ட கம்மி பண்றப்ப நெறைய கடன்கள் பேங்க் குடுக்க முடியும். அதுதான் இதோட சிக்னிஃபிகன்ஸ் அப்படிங்கிறது. ரீட்டெயில் இன்ஃப்ளேஷன் 3.16%ல இருக்கு. சரியா? ரைட். அடுத்ததா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நமக்கு தமிழக அரசாங்கத்த பத்தி இங்க ஒரு செய்தி குடுத்திருக்காங்க. தமிழக அரசாங்கம் நேத்து பெண்களுக்காக என்ன மாதிரியான முக்கியமான திட்டங்கள நடைமுறைப்படுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதுல மகளிர் விடியல் பயணம் அப்படிங்கிற திட்டம், கலைஞரின் மகளிர் உரிமை தொகை அப்படிங்கிற திட்டம், புதுமை பெண் திட்டம் அது எல்லாமே சிறப்பாக செயல்பட்டுட்டே வருது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பெண்களுக்காக தனி கொள்கை தமிழ்நாடு ஸ்டேட் விமன் பாலிசி அப்படிங்கிறது 2024ல தமிழக அரசாங்கம் கொண்டு வந்திருப்பாங்க. அத பத்தி சொல்லியிருக்காங்க. இந்த விடியல் பயணம் திட்டத்துக்கு கீழயே பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கு மட்டும் இல்லாம மாற்றுத்திறனாளிகள், அது மட்டும் இல்லாம 3ஆம் பாலினத்தவர் இவங்களையுமே அந்த திட்டத்துக்கு கீழ பெனிஃபிஷியரீஸா நம்ம இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு அ மகளிர் சுய உதவிக் குழுக்களுக்கு வழங்கக்கூடிய கடன்களின் உச்சவரம்பு ஓகேங்களா? ஸோ மேக்ஸிமம் லோன் அமௌண்ட் ஃபார் செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ் அப்படிங்கிறது 12,00,000 இருந்துச்சு. இப்ப அத 20,00,000 உயர்த்தி குடுத்திருக்காங்க. சரியா? மேக்ஸிமம் லோன் அமௌண்ட் எவ்வளவு குடுக்குறாங்க அப்படின்னா, முன்னாடி 12,00,000 இருந்துச்சு. இப்போ அந்த மகளிர் சுய உதவிக் குழுக்களுக்கு எவ்வளவு கடன்கள் வழங்குறாங்க அப்படின்னா, ரூ. 20,00,000 வரைக்கும் கடன்கள வழங்குறதுக்கான அந்த புரோவிஷன்ஸ் இருக்கு. சரியா? அது மட்டும் இல்லாம நமக்கு புதுமை பெண் திட்டம் அப்படிங்கிறது ஒரு சிறப்பான திட்டமாக இருக்கு. 6 முதல் 12ஆம் வகுப்பு வரைக்கும் அரசு உதவி பெறும் பள்ளிகள்ல படிச்ச மாணவிகளுக்கு கல்லூரி சேர்றப்ப அவங்களுக்கு ரூ. 1000 வழங்கக்கூடிய திட்டம் தான் அது. கிட்டத்தட்ட அந்த திட்டத்துக்கு கீழ பார்த்தீங்கன்னா, அ ஏறக்குறைய 4.9 லட்சம் மாணவிகள் இந்த திட்டத்துக்கு கீழ பயன்பெற்றுட்டு இருக்காங்க. டைரக்ட்டா அவங்க பேங்க் அக்கவுண்ட்க்கே மாசம் மாசம் ரூ. 1000 போற மாதிரி தான் இந்த ஸ்கீம டிசைன் பண்ணியிருப்பாங்க. சரியா? அந்த ஸ்கீம ஸ்டடி பண்ண ஸ்டேட் பிளானிங் கமிஷன் நெறைய விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. அதாவது ஸ்டேட் பிளானிங் கமிஷன் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அவங்க ரிப்போர்ட்ல புதுமை பெண் திட்டத்துக்கு கீழ அதிக பயனாளிகள கொண்ட மாவட்டமாக சேலம் மாவட்டம் இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. அதே மாரி புதுமை பெண் திட்டம் நடைமுறைப்படுத்தினதுக்கு அப்புறமா, கிராஸ் என்ரோல்மென்ட் ரேஷியோ ஃபார் கேர்ல்ஸ் இன் ஹையர் எஜுகேஷன் அது இன்கிரீஸ் ஆயிருக்கு. எவ்வளவு பெர்சென்டேஜ் அப்படின்னா 34%. அ உயர்கல்வியில மாணவர் சேர்க்கை, பெண்களுக்கான உயர்கல்வியில மாணவர் சேர்க்கை அந்த பெண்களுக்கு உண்டான அந்த விகிதம் அப்படிங்கிறது ஒரு 34% உயர்ந்திருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. சரியா? இந்த மாரி முக்கியமான விஷயங்கள பத்தி சொல்லியிருக்காங்க. ஆ தோழி விடுதிகள் அப்படிங்கிறத ஒரு 13 இடத்துல கொண்டு வந்திருக்காங்க. இன்னும் ஒரு 14 இடத்துல தோழி ஹாஸ்டல்ஸ் அப்படிங்கிறத கொண்டு வரப்போறாங்க. அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகர் ஆகலாம் அப்படிங்கிற திட்டம் இருக்கு. அதுல பெண் அர்ச்சகர்களாக ஒரு 11 பேர் இருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே குடுத்திருக்காங்க. வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் என்னெல்லாம் நடைமுறைப்படுத்தியிருக்காங்க. அதனுடைய கரண்ட் ஸ்டேட்டஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சரிங்களா? மத்தபடி பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைய செய்தித்தாள்ல குறைவான செய்திகள் தான் இருந்துச்சு. இன்னும் ஒரு செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, "த ஃப்ரேஸ் எக்காலஜி இஸ் த பெர்மனன்ட் எக்கானமி மேட் பாப்புலர் பை என்விரான்மென்டலிஸ்ட் சுந்தர்லால் பஹுகனா" சொல்லி குடுத்திருக்காங்க. ஸோ சிப்கோ மூவ்மென்ட்டோட வரக்கூடியவர் தான் இந்த சுந்தர்லால் சரிங்களா? ஸோ இவரு சொன்ன ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்காலஜி இஸ் த பெர்மனன்ட் எக்கானமி அப்படிங்கிறது. சரியா? இந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாம் நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல கேட்கலாம். என்விரான்மென்ட் ரிலேட்டடா கொஸ்டின்ஸ் அதிகமா வருது. இந்த ஸ்டேட்மெண்ட்ட குடுத்துட்டு யார் இந்த ஸ்டேட்மெண்ட்ட சொன்னாங்க அப்படின்னு கூட கேட்கலாம். சுந்தர்லால் பகவத்குணா. சரிங்களா? இன்றைய செய்தித்தாள்ல இருந்து முக்கியமான விஷயங்கள பத்தி பார்த்திருக்கோம். நன்றி. சுரேஷ் IAS அகாடமி வெற்றியின் முகவரி.